போய் மெசேஜ் எழுதிது. நான் 3 பண்ணிட்டு பார்த்தா மெசேஜ் எழுதிது. நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். எப்போ கேட்க மாட்டேன். இவ்வளோ போய் 3:25 3:25 போனேன். மெசேஜ் பாப்பா கூட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாங்க. சீக்கிரமா அவங்க ஸ்கூல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஃபுல்லாக வந்துட்டு வெளியே ஒருத்தர் சொல்றாரு ஏதோ கொஞ்சம் செப்டிக்காங்க இருந்துச்சா அதை மூடி மாதிரி ஸ்கூல் இருந்துச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமே நான் ஸ்கூல்ல இவங்க கிளாஸ்ல கேட்குறேன் இந்த பிள்ளை எல்கேஜி தானே படிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளையை தான் பார்க்க போவேன். நான் அந்த பிள்ளையை விட்டுருவேன். நான் இந்த பிள்ளையே போய் எல்கேஜியில் ரியலைஸ்மெண்ட் கேட்குறேன். அவங்க கிளாஸ் அவங்க மிஸ்ஸில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க மிஸ் என்ன பண்ணணும் என்ன ரியாக்ஷன் மூந்துச்சு வந்துச்சு சொல்லணுமா சொல்லக்கூடாது. இது எத்தனை மணிக்கு நடந்துன்னு சொல்லுங்க சொல்லுங்க. 11 மணின்றாங்க 12 மணிக்காக ஒரு எத்தனை மணிக்கு பிள்ளைய அடிச்சு சாவிச்சாங்க. செப்டிக்காங்க அவங்க பிள்ளையா இருக்காங்க. செப்டிக்காங்க அவங்க பிள்ளைங்களா கேட்குறாங்க. ரியலட்சுமி அவங்க மிஸ் திருப்பி கிளாஸ் ரியலட்சுமி புள்ள இருந்தால் தானே வரும். நான் எட்டி பார்க்குறேன் பிள்ளைய காணும். நான் வரத்துக்கு முன்னாடியே பிள்ளை வெளியே அப்படியே வாசல் மிஸ் பண்ணி விட்டோம். ஏற்று நிற்கவே இல்லை. அவங்க மிஸ் அப்போ கூட சொல்ல உங்க பொண்ணு இறந்துட்டு எதுவுமே சொல்ல. இன்னொரு மிஸ் கிட்ட போய் இதான் அவங்க அம்மாவா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மிஸ் அப்போ கூட சொல்ல. அப்புறமா இங்கே ஒருத்தர் நான் கிளம்புலே சொன்னது ஏதோ கொஞ்சம் சொல்லி நான் மூடி மறைச்சிட்டாங்க ஸ்கூல். அப்போ எனக்கு தெரியுது அவங்கள தான். அப்போ கூட அந்த ஸ்கூலில் அந்த மிஸ் வந்து என்கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு இப்படிதான் போச்சு சொல்லவே இந்த விஷயம் வந்து 11 மணி நடந்துருக்காங்க. 11 மணியா 12 மணி ஆகுது. ஆனால் நியூஸ் ஃபுல்லாக ஓடுது. எங்களுக்கு தெரியும் ஸ்கூலுங்க எங்கள் பிள்ளைய விட்டுட்டு நியூஸ் உலகமே பார்க்குது. எங்களுக்கு 3:30 தான் எனக்கு அதுவும் நானா போய் எப்பயும் தேடி விட்டுட்டு வருவேன். அப்போ கூட சொல்லலை உங்க பிள்ளைய இதை தாண்டி தள்ளிட்டு போறாங்க. இதை தாண்டி தள்ளிட்டு போறாங்க. ஐயா ஒரு அனாத கற்பனா இது பாருங்க நீ தான் இது பண்ணி